ஃப்ரெண்ட்ஸ் சிஇசிஆர்ஐ துறையில தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது. உங்களுக்கு டைரக்ட்டா வாக் இன் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது. கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் ஐடிஐ முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அதிலேயே நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு 3 விதமான கேட்டகரியா வந்து எடுக்குறாங்க. ட்ரேட் அப்ரண்டிஸ் கேட்டகரிலயும், ஸோ டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸ்லயும், கிராஜுவேட் டிகிரில வந்து பாருங்க அப்ரண்டிஸ்ல வந்து எடுக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்ல தான் வந்து எடுக்குறாங்க. ஸோ இதில 1 இயர் வந்து டியூரேஷன் ஆஃப் ட்ரெய்னிங் வந்து இருக்க போது. இந்த ஐடிஐ ட்ரேடுக்கு வந்து பாருங்க ஃபிட்டர், மெஷினிஸ்ட், எலக்ட்ரீஷியன், வயர்மேன் இந்த மாரி நெறைய ட்ரேட்ல குடுத்துருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன்னா ஐடிஐ வந்து நீங்க பாஸ் பண்ணியிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ ஸ்டைஃபன பொறுத்தவரைக்கும் பாருங்க ரூ. 8,050 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும். அதே நீங்க வெல்டர், பாஸா கேட்டகரியில அப்ளை பண்றீங்கன்னா ரூ. 7,700 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து தருவாங்க. 29 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. அடுத்து டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்குலாம் வந்து பாருங்க நீங்க சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோல முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். ஸோ டிப்ளமோல வந்து பாருங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 8,000 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும். 5 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அடுத்து கிராஜுவேட் டிகிரிக்கு வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க வந்து கெஸ்ட் ஹவுஸ் அண்ட் கேன்டீன் மேனேஜ்மென்ட்க்கு அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க வந்து பாருங்க பேச்சுலர் டிகிரில வந்து ஹாஸ்பிட்டாலிட்டியோ இல்லனா வந்து ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனோ, ஸோ ஹோட்டல் மேனேஜ்மென்ட்டோ, ஹோட்டல் மேனேஜ்மென்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, கேட்டரிங் சயன்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் இந்த மாரி படிச்சிருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 9,000 ஸ்டைஃபன் வந்து வரும். ஸோ அதே மாரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்க பிஎஸ்சில வந்து நீங்க கெமிஸ்ட்ரி இல்லனா பிசிக்ஸ் வந்து நீங்க படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. டைரக்ட்டா உங்களுக்கு வாக் இன் இன்டர்வியூ தான் வந்து குடுத்துருக்காங்க. எப்படி நீங்க அப்ளை பண்ணணும்னா, நீங்க வந்து ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. 1 இயர் இதுக்கான டியூரேஷன் ஆஃப் ட்ரெய்னிங் வந்து வரும். ஸோ குவாலிஃபிகேஷனா இதில உங்களுக்கு டீட்டெயிலா வந்து குடுத்துருக்காங்க. இதில முக்கியமா வந்து பார்த்தோன்னா, அதர் எலிஜிபிலிட்டில குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நீங்க வந்து 2021, 22, 23, 24ல நீங்க பாஸ் அவுட் ஆனீங்க மட்டும் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து இங்க குடுத்துருக்காங்க. அது வந்து கிராஜுவேட் டெக்னீஷியன் கேட்டகரிக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா, நீங்க 21ல இருந்து 24க்குள்ள நீங்க முடிச்சவங்க வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் ஐடிஐ கேட்டகரியா இருந்தா மினிமம் 14 வந்து இருக்கணும். அதே நீங்க டெக்னீஷியன் டிப்ளமோ அதுக்கு வந்து பாருங்க 18லருந்து 24 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். கிராஜுவேட் டிகிரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா 21 வயசுலருந்து 26 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம ஏஜ்லருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. அதாவது எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ், பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே ஏஜ்லருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதில எப்படி நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, இங்க வந்து பாருங்க ஐடிஐ ட்ரேட்ல நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, இங்க வந்து பாருங்க லிங்க் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்ல போய் தான் நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். அதே நீங்க வந்து கிராஜுவேட் டிகிரி இல்லனா டெக்னீஷியன் டிப்ளமோக்கு அப்ளை பண்றீங்கன்னா, அதுக்கு வந்து பாருங்க nats.education.gov.in குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வெப்சைட்ல போய் நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான ஸ்டெப்ஸ்மே வந்து பாருங்க இங்க இருக்கு பாருங்க. ஐடிஐ ட்ரேடா இருந்தா இந்த இதில உங்களுக்கு எப்படி நீங்க அப்ளை பண்ணணுங்கிற ஸ்டெப்ஸ் குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து பாருங்க நீங்க டிப்ளமோக்கோ இல்லனா கிராஜுவேட் டிகிரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா, நாட்ஸ் எஜுகேஷன்ல போய் நீங்க வந்து என்ரோல் பண்ணி அப்ளிகேஷன கம்ப்ளீட் பண்ணி யூனிக் என்ரோல்மென்ட் நம்பர் ஒண்ணு வரும். அத நீங்க வந்து ஜெனரேட் ஆனதுக்கப்புறம் அத எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஸோ ஸ்டெப் 2ல வந்து பாருங்க நீங்க லாகின் பண்ணி திரும்பவுமே அதில லாகின் பண்ணி எஸ்டாப்ளிஷ்மென்ட் ரெக்வெஸ்ட் மெனுன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, ஃபைண்ட் எஸ்டாப்ளிஷ்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ற மாரி கேட்கும். அத அப்லோட் பண்ணிட்டு சூஸ் எஸ்டாப்ளிஷ் நேம்ல வந்து பாருங்க டைப் பண்ற மாரி இருக்கும். சிஎஸ்ஐஆர் சிஇசிஆர்ஐன்னு குடுத்து நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வரும். அதில போய் நீங்க அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டெப்ஸ். இத நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இன்டர்வியூக்கான டேட்டுமே வந்து பாருங்க இங்கேயே குடுத்துட்டாங்க பாருங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிப்ளமோ கேட்டகரியில நீங்க அப்ளை பண்றவங்களுக்கு வந்து பாருங்க, டிகிரி கேட்டகரியில அப்ளை பண்றவங்களுக்கு 30 ஜூலை அன்னைக்கு உங்களுக்கான காலையில 9 மணிக்கு உங்களுக்கான இன்டர்வியூக்கான டைம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதே நீங்க வந்து ஐடிஐ ட்ரேட்ல வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, அதுக்கு வந்து பாருங்க ஃபிட்டர், மெஷினிஸ்ட், மெக்கானிக் இந்த மாரி வந்து ரெஃப்ரிஜரேஷன் இந்த மாரி வந்து வெல்டர், டிராஃப்ட்ஸ்மேன், பிளம்பர், கார்பெண்டருக்குலாம் 31 ஜூலை அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும். அதே நீங்க ஐடிஐ ட்ரேட்ல வந்து பாருங்க எலக்ட்ரீஷியன், வயர்மேன், பாஸா, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் இல்லனா டர்னர் கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. 3 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்க போது. ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த போஸ்டிங்க்கு தகுந்த மாரி உங்களுக்கான இன்டர்வியூக்கான டேட் வந்து குடுத்துருக்காங்க. நீங்க கரெக்ட்டா செக் பண்ணிட்டு, ஸோ இங்க வந்து பாருங்க வென்யூமே குடுத்துட்டாங்க பாருங்க. இந்த காரைக்குடி இதில தான் நீங்க போய் இதுக்கான இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறீங்க. அதுக்கான அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜெனரல் கண்டிஷன்ஸ்லாம் வந்து இங்க இருக்கு. நீங்க வந்து கரெக்ட்டா ரீட் பண்ணிக்கோங்க. நீங்க அப்ளை பண்ணிட்டு, நீங்க வந்து இன்டர்வியூக்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க எடுத்துட்டு போகுற மாரி இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க எடுத்துட்டு போகணும். உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டஸ்டடா எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஆதார் கார்ட்ல இருந்து, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோல இருந்து எல்லாமே நீங்க எடுத்துக்கணும். ஸோ அதாவது ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துக்கணும். அதே மாரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் நீங்க எடுத்துக்கிட்டு, டைரக்ட்டா வந்து நீங்க இன்டர்வியூக்கு வந்து போகுற மாரி தான் இருக்கும். நீங்க ஆன்லைன்ல இத ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணி முடிச்சுட்டு, ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா இன்டர்வியூல வந்து நீங்க கலந்துக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க.
ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க, இங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கு, இமெயில் ஐடி இருக்கு. இந்த நம்பருக்கு இல்ல இமெயிலுக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.